இந்த ஒரு வீடியோல நம்ம இன்னைக்கு பஸ் சிமுலேட்டர் விளாடணும் இருக்கும். ரொம்ப நாளாவே ஆசை விளாடணும்னா அதான் கேம் எடுத்து போலான்னு வந்துட்டோம். ரொம்ப தூரம் டிராவலு. இது பார்ட் ஒன்னா மறக்காம கம்மில் சொல்லுங்க, நான் கண்டிப்பாக போட்டு விட்றேன். அப்புறம் சோலகிங் ப்ரோ வந்து மன்னிச்சுங்க, நீங்கள் சொன்ன ஒரு இந்த இது கெமியான் அந்த ஃப்ரீ ஃபயர்ல இருக்குல்ல, அது வந்து போட முடியல. கண்டிப்பாக இந்த வீடியோ எடுத்து முடிச்சோன்னா கொஞ்ச நேரம் கழிவு கண்டிப்பாக நான் அதுவும் கேம்ல எடுத்து கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன். கவலைப்படாங்க ப்ரோ. சிவானம் பஸ் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 4 பஸ் ஏறிக்காங்க. அவங்க வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் விடணும், அதான் கான்செப்ட். இறங்கி போச்சு. சகுனமே சரியில்லை, சகுனமும் சரியில்லை. எலுமிச்சும் எதுவும் வைக்காம போனால் அப்படிதானே இருக்கும். சரி விடுங்க, கண்டுக்க மாட்டேன் அதெல்லாம். அப்புறம் வீடியோ பாருங்க, மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் திருக்கிட்டு பாருங்க. இந்த மாதிரி திருப்பி இங்கே ஒருத்தன் வீடியோ போட்டுருக்கான் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு சொல்லுங்க, அவங்களும் பார்ப்பாங்க. முட்டிட்டாங்க விலங்கையே மாட்டாங்க, விலங்கையே மாட்டாங்க. ஏன்ட்ட வந்து சொல்லுங்களாடா, இந்த சரசை பண்ணுறீங்க உங்கள் அத்தைக்கு பெற்று விட்ருக்கானா? இன்னும் மேலே ரெட் கலரில் காமிச்சு என்னது அவங்க கண்டே வேண்டாம் பார்ப்போம். இன்னும் தெரியல, தெரிஞ்ச மேலே கம்மி சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். வயசு அப்புறம் இன்னைக்கு சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். ஹாப்பி சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள். மறக்காம வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஒரு சில இதெல்லாம் கேட்பீங்க அப்புறம் எப்படி இப்போ அந்த ப்ளூ எமோஜி எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் நம்ம எடுத்து நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் கிரியேட் பண்ணி நான் போட்டு விட்றேன். அடுத்தது வந்து டோல்கேட்டு மேப்புன்னு ரொம்ப தூரம் அது ப்ளீஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், அடுத்த மேப் கிரியேட் ஆகுதா? சரி ப்ளீஸ். இதே மாதிரி பஸ் சிமுலேட்டருக்கு ட்ரக் சிமுலேட்டர்னு ஒரு கேம் இருக்காம இதே இதில் வேணும்னு சொன்னீங்கன்னா அதையும் எடுத்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போட்டு கிரியேட் பண்ணி விடுவேன். வேணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்க நம்மள, சரிங்களா? அப்புறம் வர்றாங்க டிஜே பஸ் கிச்சிங்க. நம்ம லைட்டை விட்டு நம்ம அந்த இடத்துல ட்ரக் சிமுலேட்டர் போர்டு வச்சுருக்காங்களா, அதில் திரும்ப சொல்கிறாங்க, திரும்பிடலாம். அடுத்து அங்கே இருக்கிறால காமிக்கு என்னன்னே தெரியல. பேசஞ்சர்ஸ் மாதிரி இருக்காங்க கேஸ். அவங்க இருங்க, நான் பின்னாடி போய் பார்ப்போம். கதவு திறந்து விடுவோம். பொறுமை வாழ்க்கை ரொம்ப முக்கியம். வந்துட்டோம்னு நினைக்கேன். அப்படியே பிரேக் போட்டுடலாம். ஏறுங்கடா கதவு திறக்கணும்னு நினைக்கிறேன். போட்டுருவா, கதை வேற திறக்கணும். கதை சுற்றி எங்க இருக்கு? தொலைகிறா வாங்கடா டே, எனக்கு கதை தந்துச்சு. கதை திறந்து வாராங்க கேஸ். அப்போ இங்கன்னா பேசஞ்சர்ஸ் நினைக்கிறேன். கதவு தவிர வண்டியில் இருக்கும் எனக்கு. டக்குனு யாருங்க? அடுத்த ஸ்டாப் திருச்செந்தூர். திருநெல்வேலி. நம்ம ஜெயமந்தி இருக்கிற ஊருக்கு தான் போக போகிறோம் ஸ்ட்ரைட்டா. சும்மா சொன்னாங்க ஜெயமந்தி முறைக்காதா. வரட்டு கேஸ். அப்புறம் நீங்கள் என் கூட சேர்ந்து ப்ளே பண்ணணும், என்னைய வச்சு கண்டென்ட் எடுக்கணும். அதாவது உங்களை தான் சொல்கிறேன், உங்களை வச்சு கண்டென்ட் எடுக்கணும் ஆசை அப்படின்னா மறக்காம என் ஃப்ரீ ஃபயர் யூஐடி அதை போட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக தமிழ் பிளேயராக இருக்கணும், சரிங்களா? நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணுவேன். ஹிந்தி பிளேயர் அந்த மாதிரி ஹிந்தி கர்நாட்டிலாம் இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் இருந்தால் நான் கிக்கவுட் அடிச்சு தூக்கி விட்டுருவேன். ஹிந்தி பிளேஸ் பார்த்தாலும் கடுப்பாகும். ஏன்னா ஹிந்தி பிளேஸ் எப்படின்னா உங்களுக்கே தெரியும், நிறைய பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சுக்கோங்க. எப்படி தெரியுமா, ஃப்ரீ ஃபயர்ல காயின் இருக்கும், வெண்டிங் மிஷினுங்க ஒரு 5 மீட்டர்லாம் இருக்கும். வெண்டிங் மிஷினை கவனிக்காம அவன் காயின் நிறைய வச்சிருப்பான். வெண்டிங் மிஷின் அவன் பாட்டு எங்கேயோ ஓடிட்டு இருப்பான். எனக்கு கில்லு வேணும். அதான் எனக்கு ஹிந்தி பிளேயர் பார்க்கல கடுப்பாகும். அதனால சொல்றேன், ஹிந்தி பிளேயர்னா இப்படிதான் நடக்கும். நிறைய சம்பவம் எனக்கே நடந்திருக்கு. ரிவே பண்ணாம எளிமையா அடிக்கிறேன் போய் அவன் போய் செத்துட்டு கிடப்பான். இந்த மாதிரி டீம்மேட் உங்களுக்கு இருந்தா மறதான் அவன் பேர் கமெண்ட்ல அடிச்சு விட்டு போங்கண்ணே. சரி ஸ்ட்ரைட்டா போயிடலாம். வரட்டு மழை வேற பெய்யுது, என்ன சவரம் தெரியல. நம்ம பொறுமையா ஓட்டுவோம். நான் யாரு தெரியுமாடா? அஜித் அண்ணா ஏகே தலைக்கு நான் ட்ரைனிங் எடுத்து வந்தேன் தெரியுமா? அவர் ட்ரைனிங் தான் எடுத்து நான் அவரே முந்த போறேன் இன்னைக்கு பஸ்ல. சாப்பாடு கிடைக்கு, சாப்பிட போறீங்களா? டிஜே பஸ் இங்க நம்ம நல்ல லெஃப்ட் ரைட் ஆட்டும். ரோட்டெல்லாம் நம்மளோட தான். வரட்டு பஸ் ஆட்டேட்டு ஓடும் போதாங்க ஒரு தில்லா இருக்கு, அவ்வளோதான். வரட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு எவ்வளோ தூரம் தெரியல. அப்புறம் நம்ம அந்த பஸ் கேம் இருக்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு அந்த ரைட் சைடில் தேர்ட் செட்டிங்ஸ் ஒன்று இருக்கா,
இந்த வட்டம் போட்டு இந்த பாக்ஸ் மாதிரி போட்டு அது எதுக்குன்னு எனக்கே தெரியல. தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் அடிச்சுட்டு விட்டு போங்கண்ணே. தெரியாம தான் சொல்கிறேன். 2 பஸ் போகுது. டேய் யார் பஸ்ஸும் என் பஸ் தான் கொண்டு போவோம், மற்றெல்லாம் பின்னாடி வரணும்னு சொல்லிட்டேன். இல்லைனா ஷோ வேறு எழுதுவோம். சரி வாங்க. ஷோ விட்டு வந்தேன். லேக் ஆகுது. லேக் ஆகும்போது ஸ்டாக்குன்னு அதை சொல்லிட்டேன்னு நினச்சிட்டேன் நான். வேறு நீங்கள் கண்டுக்காய் இங்கே பேசஞ்சர்ஸ் விட்டுருந்தேன். சரி விடுங்க பார்த்துக்கலாம். பேசஞ்சர் கவனிக்கல. இந்த இங்கே வந்து பேசஞ்சர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன ரெகுலரில் கவனிக்கி 2 வேலை சரியாக தெரிய மாட்டேங்கி. ரோடு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி வேலை இங்கே பார்க்கக்கூடாது. இங்கே தான் நான் தான் அஜித்தை ட்ரெயின் சொன்னல. எப்படி பார்த்தீங்களா எஸ் போட்டேன் பார்த்தீங்களா. சோய் அப்படின்னு இதெல்லாம் அஜித்தை நட்டை தான் கற்றுக்கிட்டேன். அவராக ட்ரெயினிங் கொடுத்தாரு. கூப்பிட்டு ஜோக்கர் இங்கே வாய் அவர் ட்ரெயின் தரேன் அப்படின்னு. விரட்டு காலி வந்தாச்சு. ஃபைனலி வந்துட்டோம் கைஸ். இப்போ இடிச்சிடக்கூடாது கைஸ். ஏன்னா இடிச்சிட்டா பஸ்ஸோட அந்த நிலைமை மோசமாயிடும். வீடு நானும் ஒரு தடவை வீடியோ கிரியேட் பண்ணும்போதெல்லாம் பஸ்ஸு பெட்ரோல் எல்லாத்தையும் ஃபுல்லாக போட்டு வச்சு தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன்னா இங்கே பஸ் இடம் நின்றக்கூடாது. ஏன்னா நின்றுட்டு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதனால தான் திரும்பி 2த்தையும் ஃபுல்லாக போட்டு வந்துடுவேன். பஸ்ஸு பெட்ரோல் எத்தனை லிட்டர் கேஸ் பிடிக்கும் தெரியாம மறக்காம சொல்லுங்க. இந்த கேம்ல 200 லிட்டர்னு போட்டிருக்கு. 200 லிட்டரா பிடிக்கும் பஸ்ஸு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு 200 லிட்டர்னு. அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பாருங்க செல்ல குட்டீஸ். அப்பதான் நமக்கும் முன்னேற முடியும். சரிங்களா. வரட்டு அடிச்சு ஓட்டுற தகலடே பஸ் தான் இருக்கேன். இந்த வாங்க வண்டியில் இருக்கோம் டாடி. வண்டியில் பஸ் கேட் வாங்க ஏறுங்க. ஏறாப்புல பஸ் மூட்டேன். ஏறிக்கணும். நீ ஏறிக்கோ அக்கா. ஏறி தொலைக்கா டக்குன்னு. எங்கள் வீட்டு பஸ் வந்து வைங்கன்னா எல்லாம் வந்து ஒரு கேப்ல 5 பேர் போடுவாங்க. நம்மள முன்னாடிட்டு போறோம். நம்ம எப்படி முன்னிட்டு போறோம். இருடா டேய் பஸ் இன்னைக்கு 6 கியர்ல போட்டு ஓட்டம்டா. ஆனா 6 கியர் தான் போக முடியும். அதுக்கே ஸ்பீடு 150 போகும். இன்னைக்கு செத்தடா என்னது என்னையும் போயிட்டு போவேன். வட்டா மொபைல் என்கிட்ட லைட்டடிச்சு காமிச்சாலாம் முந்திட்டு டிஜே பயிடுவேன். நாங்கள் பஸ்ஸை ஆட்டிட்டு ஓட்டுவோம். இந்த வியூலாம் செம்மையா இருக்கு. நல்லா ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வியூலாம். தரமா இருக்கு. இறங்கி உள்ள போய் நடந்து நல்லா இருக்கும். நம்மளாம் போக முடியாது நம்மளால. சும்மா பார்த்துக்கலாம் அவ்வளோதான். சுருங்குறது நான் வரையா வாயில ஒரு முட்டாய் போட்டு நான் பேசிட்டு இருக்கேன். அதான் கொஞ்சம் அப்பப்போ நிப்பாட்டுவேன். ஏன்னா ஒரு சைடு தான் ரொம்ப வசதி ஈட்டியாட்டேன். நான் முட்டை எவ்வளோ சாட மாட்டேன். எப்பயாவது 1 சாடுவோம் அவ்வளோதான். முட்டை சாட பிடிக்க மாட்டேங்க ஏன்னு தெரில. ப்ளஸ் பேசஞ்சர்ஸ் வண்டியில் இருக்கோம். ஓனா வண்டியில் இருக்கோம். வண்டியில் இருக்கோம். இப்படி ரிவர்ஸ் கேட் போடுறோம். ஆனால் வண்டியில் யாரும் ஏறிக்குவேன். வண்டியில் யாரும் ஏறிக்க வாக்கா வாங்கடா டக்குன்னு ஏறுங்கடா. இப்போதான் ஸ்டேஜ் பஸ் பேசஞ்சர்ஸை தான் ரொம்ப நேரம் ஆகுது கேஸ். எரிச்சா ஆகுது. டக்குன்னு போனோமா முடிச்சோமா இருக்கணும். இதை அடுத்த போர்டு வச்சிருக்காங்க. கண்ணு தெரிய மாட்டேங்குது லைட்டா. வேற ஒன்றும் கிடையாது. கண்டுக்கைங்க யாரும். சரிங்களா. வரட்டு பெட்ரோல் பேசுங்க. பெட்ரோல் நம்மகிட்ட இருக்குன்னு நினைக்கேன். இருக்கும் எல்லாம் 150 லிட்டர் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் போட தேவையில்ல. அதெல்லாம் இந்த காட்டில 150 லிட்டரா வச்சிருக்கு. எனக்கு பூண்டி பண்ணிச்சது போக முடியாது. போலீஸ்கார் வேலை. தக்காளிடை வாங்க போங்க கைஸ். அப்புறம் பார்க்குறவங்க வீடியோ மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு பாருங்க கைஸ். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 110 சப்ஸ்கிரைப் வச்சிருக்கோம். ஆனால் லைவ் நமக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்கி. லைவ் எப்போ ஓப்பன் ஆகும் தெரியல. லைவ் ஓப்பன் ஆக நேரம் கண்டிப்பாக நம்ம லைவ் ஸ்ட்ரீம் போடலான்ட்டு இருக்கோம். லைவ் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதுக்கேற்ற ஆப் இருந்தால் மேடம் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த ஆப் எடுத்து நான் உங்கள் லைவ் போட பார்க்குறேன். வந்து எதுவும் ஒரு ஆப் வச்சு ப்ரைம் லைவ் ஸ்டுடியோ அப்படின்னு பார்த்தா அதுதான் பாஸ்வேர்டு கேட்கு. யூடியூப் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்கு. எனக்கு அந்த பாஸ்வேர்டு தான் தெரியும். என்ன பாஸ்வேர்டு சம்மந்தமே இல்லாமல் யுவர் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம். என்கிட்ட செல்லு பாஸ்வேர்டு கூட எனக்கு கிடையாது. செல் பாஸ்வேர்டு கூட என்கிட்ட கிடையாது. எரிச்சல கிளப்பாங்களா கடந்து. சரி வாங்க போகும். எப்படியும் ஒரு 15 நிமிஷம் வீடியோ போகும். ஆனால் ஆனது அப்படின்னா 42 நிமிஷம் 45 முக்கால் நேரம் இருக்கும். நான் வந்து
உங்களுக்கு அப்படி இப்படின்னு சிரிக்கி ஒரு 5 நிமிஷம் கிரியேட் பண்ணுவேன், வேற ஒன்றும் கிடையாது. டே ஒட்டு ஒட்டு வெட்டு வெட்டு தக்காளி டே. அவ்வளோதான் வந்தாச்சு. இங்கே ஃபேஷன் வச்சுருக்காங்க. இவங்களை ஏற்றிட்டு நம்ம அடுத்துப்போம். டே வண்டியில் யாரும் ஏறிக்கோ, வண்டியில் யாரும் ஏறிக்கோ. ஓணும் இன்னும் கிடக்காரோம் எங்கனே வரணும். போகிறாங்க சாம்பாட்டு ஏச்சுலாம் இருப்பான். ஓட நான் படுத்தாட்ட பார்த்துக்கிறேன். கைஸ் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வந்துட்டோம். இந்த ஃபைனல் இடம் தான், இதுதான் ஃபைனலு. கடைசி ரொம்ப தூரம், ரொம்ப நேரம் கழிச்சு வந்தாச்சு. எப்படியோ மேப்பில் பார்த்தா தெரியும்டா, ரொம்ப கிட்டக்க இருக்கும். இதை முடிச்சோன்னா அவ்வளோதான், அடுத்தானே முடிச்சோமானே. ஐயோ போயா ஹார்ன் அடிச்சு கிளம்புங்க. லெஃப்ட் ரைட்டு கட் பண்ணணும். ரைட் கட் பண்ணியாச்சு. அடுத்தாவள பார்த்தீங்கன்னா வண்டிக்காரனோண்டு கூட வண்டிக்காரனோட எரிச்சலா ஆகுது கைஸ். ஒழுங்கா போக கூட விட மாட்டாங்க. அந்த வண்டிக்காரங்க இருக்கான், வாயிலே விட்டு ஏற்றணும் வண்டியை. முடிய போகுது கைஸ், ஃபைனல் முடிய போகுது. வந்துடும், கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான் முடிய போகுது. எனக்கு அவ்வளோதான், அதில் தான் இருக்குது இந்த முக்கில் திரும்பினா அவ்வளோதான் வந்தாச்சு. எப்பா எவ்வளவு தூரம் கட்சின்னு வருது. இறங்க பல்லாகணும். வாடா இன்னும் இல்லை இறங்கணும். 1 2 3 4 5 6 நிறையவே கைஸ். அடியில் பார்த்தீங்களா கைஸ், ஏதோ தெரிஞ்சது அடியில் கிளவிலாம் போகுது. இந்தா அடியில் பார்த்தீங்களா ஏதோ பூ செடி மணி இதில் நிறைய இருக்குது. அதில் நமக்கு பஸ்ஸில் இன்னமும் என்ன இருக்காங்க. இறங்கின அப்புறம் அடுத்து வரும் பார்த்துக்கோங்க கைஸ். எவ்வளவோ வருதுன்னு $141 அவ்வளோ வருது. அவ்வளோதான். இப்போ நீ எங்கே போகிறோன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் வழி இருக்குது. ஆனால் சுற்று வழி சரி காட்டுறது சுற்று வழி, நம்ம ஸ்ட்ரெயிட் வழியில் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், கிட்டமான மாற்றம் வேறு. அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நம்புகிறேன். இதோட உங்களோட வீடியோ முடிச்சிக்க மாட்டேன், இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கும். பயப்படாங்க யாரும், கொஞ்ச நேரம் போகும், வேறு ஒன்றும் கிடையாது. விட்டு இந்த முன்னாடி தெரியுதா கைஸ் இந்த ப்ளூ கலர் கோடு. இந்த வந்துட்டான். வீரா இதுவால் வீசும் ஜோக்கர் ப்ரோ. கிட்டத்தட்ட வந்துட்டோம். அவ்வளோதான், வந்தாச்சு. இந்த காட்டுதில்ல, இந்த முக்கில் அடி திருப்பினா வந்துடும். அவ்வளோதான், முக்கு இந்த வருதுல, இதை திரும்பணும். திருப்பிடா வண்டிய தக்காளி. அவ்வளோதான் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டில் போனால் நம்ம வேலை முடிஞ்ச மாதிரி. ஓகே, அது டோல்கேட் வரும். டோல்கேட் ஒன்று வரும். அதை தோணுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக அந்த வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும், ஸ்ட்ரைட் ரோட்டில். அவ்வளோதான். இங்கே பேசஞ்சர் ஏற்றிட்டு போகலாமா? சரி வாங்க ஏற்றிட்டு போவோம். காசா பணமா? ஏது காசு தானே. வாங்கடா ஏற்று போகணும். உங்கள் எல்லாத்துக்கும் ஃப்ரீ சர்வீஸ் நான் பண்ணுறேன், காசுலாம் வேண்டாம். வண்டியில் இது காசு இருக்காது. பேர் என்னது? கண்டக்டரா? எவ்வளோ காசு வாங்கலாம்? பேர் என்னது? டிக்கெட் கொடுப்பாங்களா கைஸ்? பஸ்ஸில் அவங்க கிடையாது, நான் மட்டும் தானே இருக்கேன். அவன் எப்படி இருப்பான்? இருந்தாலும் காசு வாங்குறது காசு கிடையாது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அடிச்ச உடனே டோல்கேட்டு தான். நமக்கு இன்னைக்கு ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். வரட்டு தக்கல் நம்ம வந்தாச்சு கைஸ். டோல்கேட் கிட்ட வந்துட்டோம். தெரியுதா உங்களுக்கு? எனக்கே தெரியல, உங்களுக்கு தெரியும். ஃபைனல் நம்ம டோல்கேட் வந்தாச்சு கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கூட வந்துருக்கோம். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன்.